ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ என்னடா காட்டுக்குள்ளே ஹெல்மெட் போட்டுட்டு நின்றுருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சாரி, வாய் வளருது. காலிலேருந்து வெறும் டீ மட்டும்தான் குடிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்குறோம் டிவிஎஸ் என்டார்க்கில். ஸோ ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஃபோனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ வண்டியில் வந்து சார்ஜும் இருக்குது. ஸோ ஃபுல் ரிவ்யூ நான் வந்து எல்லாமே தரேன். பட் டைம் வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டக்குன்னு அட்லீஸ்ட் கொடைக்கானல் லேக்கில் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கு திரும்ப போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபோனில் வந்து சார்ஜில் போட்டுருக்கேன். ஸோ கைஸ் பாருங்கள், கொடைக்கானல். அப்பா, நான் வந்த நிலமையை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வியூஸ் காட்டுங்களா, நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ வந்து 5வது பெண்டில் நின்றுட்டுருக்கேன் லாஸ்ட்டு. ஸோ இதுதான் வண்டி, ரோடு, வியூ. வேறு லெவலாக இருக்குதுடா. என்ன செம்மையாக குளிருது. காதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இல்லை வேலை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த நிலமை என்ன காட்டுறது பாருங்கள். வண்டி இப்போ வரைக்கும் வண்டி நல்லா ஓடிட்டுருக்குது. சப்போஸ் நீங்கள் டிவிஎஸ் என்டார்க் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். வேறு லெவலாக இருக்கும். தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோண்டாலேருந்து கொடுத்த இந்த ஷைன் வாங்கும்போது அது கூட கொடுத்த ஹெல்மெட்டு இங்கேருந்து அப்படியே காதில் அப்படியே காற்று போயிட்டுருக்குது. ஜாக்கெட் கொண்டு வந்துட்டேன், அப்படியே போட்ட டிஷர்ட்டில் அப்படியே செருப்போடு அப்படியே வந்துட்டேன். பட் வண்டி பரவாயில்ல, சூப்பராக ஓடிட்டுருக்குது. ஸோ எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிச்சு. பின்னாடி காட்டுறேன், இந்த வேறு லெவல். ஆனால் என்னென்னமோ சவுண்டு வருது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னென்னா, கொடைக்கானலில் குரங்கு தொல்லை நிறையா இருக்கும். ஸோ அது மட்டும்தான். மற்றபடி வியூ சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டும் ஃபோனில் சார்ஜும் இல்லை. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ வேறு லெவல். ஸோ வாங்க போகலாம். கொடைக்கானல் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். ரோடோட நிலைமையை பாருங்கள். அப்பா, இந்த மாதிரி ரோட்லலாம் எப்படி தான் வண்டி ஓட்டுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் ரொம்ப நேரம் இப்படியெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. உங்களுக்கு என்னோடய சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட ப்ராப்பர் கோப்ரோ அந்த மாதிரி ஹெல்மெட் எதுவுமே கிடையாது. ஹெல்மெட் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் கோப்ரோ கிடையாது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அதுவும் பண்ணுவோம். அப்பா வேறு லெவல். இந்த மாதிரி வீடியோ எடுக்கலான்னு தான் ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து வெளியே எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, சான்ஸு கிடைச்சிது. ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு லேக்கில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இருட்டாயிருச்சுன்னா பரவாயில்ல, வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கும் காட்டணும். எனக்கும் இது வந்து ஒரு மெமரிஸாக இருந்துரும்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து செலவு பண்ணி வருவேன். பட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அடுத்தவங்க முன்னாடி விளாக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொடைக்கானலுக்கோ ஹில்ஸுக்கோ எங்கே வந்தாலும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னா, ஹார்னு அப்புறம் பிரேக்கு. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டர்னிங்கும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஆனால் நீங்கள் சப்போஸ் நீங்களும் ஃபஸ்ட் டைம் என்ன மாதிரி விளாக் ஷூட் பண்ணுறீங்க, யார் முன்னாடி விளாக் ஷூட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிங்கன்னா, இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு வந்து யாரும் தெரியாது, சரிங்களா? எல்லோரும் அன்னோன் பர்சன் தான். ஸோ சரிங்க, ஆன் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து யாரோ மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருங்க. உங்களை யாரும் வந்து கேட்க போக மாட்டாங்க.
சப்போஸ் அப்படி கேட்டாலும் உங்கள் சேனல் பேர் சொல்கிறது ஆசைச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை எனக்காண்டி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், நாட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே நான் வந்து ப்ரமோஷன் நான் வந்து பண்ண மாட்டேன் என்னோடய சேனலுக்கு. அதுதான் அப்பா இந்த மாதிரி வீடியோஸ் தான் எடுக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியாது, என்னோடய வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. எப்போ கட் ஆயிடுச்சுன்னு தெரியல வீடியோ. ஒன்று சைன் போர்டு காட்டலான்ட்டு இருந்தேன், பட் சைன் போர்டு ஹார்னு பிரேக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்பீடாக வரக்கூடாது. இந்த பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா என்ன ஒரு கர்வு. இங்கே பஸ்ஸு கிஸ்ஸு வந்துச்சுன்னா ஃபோனெல்லாம் தூக்கி போட்டு வண்டியை தான் முதல்ல சமாளிக்கணும். ஸோ என் அக்கா பையனோட சின்னதாக ஒரு பழைய டிஷர்ட் ஒன்று இருந்துச்சு, வீடு அதாவது வண்டி துடைக்கிற மாதிரி. ஸோ அதுவே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காது அடைச்சிக்கிச்சு. வியூ பாருங்கள், கொடைக்கானல் வந்தால் இந்த மரம் தான் வேறு லெவலாக இருக்கும். அப்பா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்பா பாப்பா வடாடா வேறு லெவல். இதெல்லாம் தான் வண்டி ஓட்டும்போது காட்டணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் வந்து மறுபடியும் சார்ஜில் வச்சுருந்தேன். சரி இந்த ரோடு வந்தோடனே அப்படியே வந்து ஃபோன் எடுத்தாச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே இந்த மரம் வந்து அப்படியே கீழே அப்படியே ரெடியாக நிற்கிது, கீழே விழுகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான். ஸோ February 1 இன்றைக்கி டைம் வந்து 5 ஆகுது. வண்டி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்குது. இன்ஜின் அந்த அளவுக்கு ஹீட் இஷ்யூ ஆகலை. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த ரோடு அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே ஓட்டுறேன். ஆப்போசிட்டில் வர வண்டி தான் நான் ப்ராப்பராக வீடியோ ரெக்கார்டு ஆகலைனாலும் பரவாயில்ல. முதல்ல நான் பேசுகிறது கேட்குதா இல்லையானே தெரியல, இப்படி வச்சா தான் கேட்கும் போல். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் ரோட்டில் தான் இருக்கும். பின்னாடி ஒரு பேட்ரி வண்டி வந்துட்டு இருக்குது, அதாவது 2 வீலர் இல்லை 4 வீலர். சரி நான் ஃபோன் உள்ளே வச்சிடுறேன். ஃபோன் உள்ளே வைக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஆனால் ரோடு அதாவது டெஸ்டினேஷனும் அழகாக இருக்குது, அதே மாதிரி போகிற வழியும் நல்லா இருக்குது. சப்போஸ் ஹார்ன் உங்களால் அடிக்க முடியலன்னா இப்படி ஸ்லோ பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. கார் முன்னாடி போகட்டும். பேட்ரி வண்டி. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது டாட்டாவோட பஞ்சு ஈவி, சரிங்களா? டாட்டாவில் நிறையா கார்ஸ் வந்துருச்சு. ஈவியில் டியாகோ, டிகோரு, அப்புறம் நெக்ஸானு, இப்போ பஞ்சு. இப்போ முன்னாடி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சு. ஸோ
ஸோ நிறையா கார்ஸ் வந்துருச்சு. இன்னொன்று ஹில்ஸில் கார் வருமா வராதான்ட்டு சந்தேகம் இருக்கும். நான் பிரைட்டாக வெயில். ஸோ ஹில்ஸில் பேட்ரி காரும் வரும். சரிங்களா, ஸ்டைலாக சொல்ல போனால் ஈவி. அடாடாடாடாடாடா அப்பா, என்ன ஸ்பீடாக போகிறாப்புல. ஸோ ஒரு கை விட்டுட்டு இந்த மாதிரி ஹில்ஸில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் போகிறேன்னா, நான் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ரோட்லேயும் வண்டிலேயும் மட்டும்தான் இருக்குது. நான் ஃபோனை பார்த்துட்டு கூட பேசலை. guys, சவுண்டு கேட்காது. guys reached கொடைக்கானல். என் சவுண்டு வைசர் மூடி வச்சுருக்கேன். சவுண்டு கேட்குமா இல்லையான்னு தெரியல. கொடைக்கானலில் ஒரு சில பைத்தியங்களாக கூட இருக்கிறாங்க. என்னை பார்த்துட்டு ஒருத்தன் நாக்கு நீட்டிட்டு விரல் காமிச்சிட்டு இருந்தான், எதுக்குன்னு தெரியல. நல்லா ஃபன்னி காய்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடைக்கானலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன வண்டி இது? கொடைக்கானல் வெல்கம்ஸ் யூ. இது காட்டுறதுக்காண்டி தான் நான் நிப்பாட்டினேன். இப்போ போய் முதல்ல அந்த சில்வர் கேசல் என்னமோ ஒரு சில்வர் ஃபால்ஸ் இருக்குது, அதில் போய் நிப்பாட்டிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொடைக்கானல் லேக்குக்கு போகலாம். லேக்குக்கு போயிட்டு ஒரு 15 to 20 minutes, ஒரு ½ an hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். வந்துருச்சு அந்த இடம்.